ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியின் ஞான கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 6/2/2025. சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவது, இது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலை ஆகும். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கின்றீர்கள்? பதில்: முள்ளிலிருந்து நறுமணம் உள்ள மலராக ஆவது. இது எல்லாவற்றையும் விட மிக உயர்வான அதிர்ஷ்டம் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் தான் முள்ளிலிருந்து நறுமணம் உள்ள மலராக மாறுறீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. இதுதான் எல்லாவற்றையும் விட உயர்ந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தைங்கள்ட்ட ஒரு விகார குணங்கள் இருந்தால் கூட அதை மலர்னு சொல்ல முடியாது, முள்னு தான் சொல்ல முடியும். அப்போ முள்ளிலிருந்து நீங்கள் மலராக மாறினீங்கன்னா தான் சதோ பிரதானமான தேவி தேவதை ஆக முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது 21 தலைமுறைகளுக்கு தங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலை குழந்தைங்க கேட்டீங்க இல்லையா? பாடலின் பொருள் எவ்வளவு எளிதானதாக இருக்கின்றது. நாம் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். நீங்கள் புது உலகத்தில் தேவதையாக ஆவதற்காக அதிர்ஷ்டத்தை அமைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் தேவதைகளை எல்லோரும் வணங்கியபடியே வந்துள்ளார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாம தான் தேவதைகளாக பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம். இப்போ நாமளே தான் பூஜாரியாக ஆகிட்டோம். இப்போ 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை தந்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. 21 தலைமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தந்தை 21 தலைமுறைக்கான ஆஸ்தியை அளிக்கிறார். ஏனெனில் வாலிப பருவத்திலோ அல்லது குழந்தை பருவத்திலோ இடையில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவதே இல்லை. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் அகால மரணம் அப்படின்றதே இல்லை. அதனால தான் அது அமரலோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கலியுகத்தில் இது மரணலோகம். இது ராவணனுடைய ராஜ்யம். இங்கே எல்லாருக்குள்ளேயுமே ஒவ்வொருவருக்குள்ளுமே விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கு. ஒருவருக்குள் ஏதாவது ஒரு விகாரம் இருந்துச்சுன்னா கூட அவங்கள மலர்னு சொல்ல முடியாது, முள் போன்றவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒருவேளை தோட்டக்காரனுக்கு ராயல் நறுமணமுள்ள மலராக ஆக்க தெரியவில்லை என்று தந்தை நினைப்பார். தோட்டக்காரர் திறமையாக இருந்தார் அப்படின்னா நல்ல நல்ல மலர்கள் கிடைக்கும். அப்போ தோட்டக்காரனுக்கு ராயல் நறுமணமுள்ள மலர் உருவாக்க தெரியல, முள் போன்ற குணங்கள் இருந்துச்சுன்னா தோட்டக்காரருக்கு சரியான மலர்களை உருவாக்க தெரியல அப்படின்னு தான் பாபா நினைப்பாராம். வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் மலர்கள் தகுதியுடைய மலர்களாக இருக்கணும் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. தேவதைகளிடம் நல்ல நல்ல மலர்கள் தானே எடுத்து செல்வாங்க இல்லையா? பூஜை செய்வதற்காக தேவதைகளிடம் நல்ல நல்ல மலர்கள் தானே எடுத்துகிட்டு போவாங்க. உங்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள். யார் நன்றாக அறிந்துள்ளார்களோ அவர்களை சென்டருக்கு தலைவராக நியமிக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை. யார் நல்லா இந்த ஞானத்தை புரிஞ்சிருக்காங்களோ அவங்கள சென்டரில் தலைவராக நியமிக்கிறாங்க. எல்லோரும் ஒன்று போல இருப்பதில்லை. இதுலேயும் வரிசை கிரமமாக தான் இருக்காங்க. படிப்பு எல்லோருக்குமே ஒன்று போல தான் சொல்லி கொடுக்குறார் சிவபாபா. ஆனால் மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான லட்சியம் நோக்கம்தான் உள்ளது என்றாலும் அதுலேயும் கூட வரிசை கிரமமாக இருக்குது. எல்லாருக்குமே லட்சியம் இருக்குது, எல்லாருக்குமே நோக்கம் இருக்குது. ஆனால் அதுலேயும் வரிசை கிரமமாக இருக்கீங்க. வெற்றி மாலையில் வருவதற்கான முக்கிய ஆதாரமே படிப்பு தான். படிப்போ ஒன்று தான். அதில் தேர்ச்சி பெறுபவர்கள் தான் வரிசை கிரமமாக இருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே சிவபாபா ஒன்று போல தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதில் தேர்ச்சி பாஸ் ஆகுறவங்க வரிசை கிரமமாக வராங்க. ஒரு சிலரோ வெற்றி மாலையின் 8 மணிகளில் வருகிறார்கள், ஒரு சிலரோ 108 வருகிறார்கள், ஒரு சிலர் 16,108 மணிமாலையில் வருகின்றார்கள். இதெல்லாம் வம்சாவளி போல இருக்கின்றது இல்லையா? முதல்ல ஒரு இலை, அந்த இலையின் பின் வளர்ந்து கொண்டே போகிறது இல்லையா? விருட்சம் ஒரு விருட்சமாக வந்துடுது இல்லையா?
இதில் முதலில் இருப்பவர் யார்? அந்த இலை முதலில் இருப்பவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா. அவருக்கு கிரேட் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. படைப்பின் முதல் சிருஷ்டி படைப்பு கர்த்தா யார் அப்படின்னா அப்படி யார் என்பதை சிறிதளவும் மனிதர்கள் ஒருவரும் அறியாமல் உள்ளார்கள். முற்றிலுமே அகலிகை போன்று புத்தியினராக இருக்கிறார்கள். இது போல ஆகிவிடும் பொழுதுதான் தந்தை வருகின்றார். எல்லாமே அகலிகை மாதிரி புத்தியினுடையராக ஆகும்போது சிவபாபா இங்கே வராரு. சிவபாபாவோட ஞானம் கிடைத்த உடனே நம்ம எல்லாம் தேவதைகளாக மாறிடும். நீங்கள் இங்கே அகலிகை புத்தியிலிருந்து தங்கம் போன்ற புத்தியுடையவராக ஆவதற்காக வந்துள்ளீர்கள். எனவே நாலேஜ் கூட தாரணை செய்ய வேண்டும் அல்லவா? நீங்கள் கேட்குற ஞானத்தை நடைமுறையில் ஈடுபடுத்தணும். அதுதான் தாரணை. தந்தையை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மேலும் படிப்பின் மீது கவனம் கொள்ள வேண்டும். இந்த படிப்பின் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். உதாரணமாக இன்று வந்துள்ளார்கள், நாளைக்கு திடீர் என்று சரீரம் விடுபட்டு விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் என்ன பதவி அடைய முடியும் இல்லையா? என்ன பதவி கிடைக்கும்? பதவி கிடைக்காது. ஆனால் நாளுக்கு நாள் யார் தாமதமாக சரீரம் விடுகிறார்களோ அவங்களுக்கு நேரமோ குறைவாக இருக்கும். அதனால் நேரமோ குறைந்து கொண்டே போகிறது. அதில் ஜன்மம் எடுத்து என்ன செய்ய முடியும்? உங்களில் யாராவது சென்றார்கள் என்றால் ஏதாவது ஒரு நல்ல வீட்டில் ஜன்மம் எடுப்பார்கள். சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள் இல்லையா? இங்கே நம்ம பாபா வீட்டில் இருக்க சமஸ்காரத்தை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவங்க ஒரு நல்ல இடத்துல தான் பிறவி எடுப்பாங்க. எனவே அந்த ஆத்மா சற்றென்று விழித்து கொண்டு விடுவார். சிவபாபாவை நினைவு செய்ய முற்படுவார். யாரோ சரீரம் விட்டானாலும் அவங்க பாபா வீட்டில் இல்லைன்னா பக்கத்தில் தான் அவங்க போய் பிறவி எடுப்பாங்க. ஒரு நல்ல வீட்டில் பிறவி எடுப்பாங்க. அவங்களுக்கு உடனே முழிப்பு வந்துடும். அவங்க சிவபாபாவை நினைவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தோட்டக்காரன் நல்ல மலர்களை எடுத்து வருகிறார் என்றால் அவருக்கு மகிமையும் பாடப்படுகிறது. மலர் தயாரிப்பதோ தோட்டக்காரனின் வேலையாகும் அல்லவா? தந்தையை நினைவு செய்யவே தெரியாத அப்பேற்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். நல்ல மலர்களை கொண்டு வர குழந்தைங்களும் இருக்காங்க. தந்தையே நினைவு செய்ய தெரியாத குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. 21 பிறவிகளுக்கு தந்தையிடம் இருந்த ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும். இந்த போதையும் இந்த குஷியும் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. இதுவும் மிகப்பெரிய பரீட்சை. ஒரு செகண்டுக்கான பரீட்சை, ஆனால் மிகப்பெரிய பரீட்சை. சுயம் பகவான் கற்பிக்கின்றார் இல்லையா? இந்த ஞானம் எல்லா மதத்தினருக்கும் தான். எந்த ஒரு தேகாதாரி மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பகவான் என்று கூற மாட்டார்கள் இல்லையா? அவங்களாம் சூட்சம வதனவாசி தேவதைகள். அவங்கள பகவான்னு சொல்ல முடியாது. இங்கு இருப்பவர்கள் அனைவரும் மனிதர்கள். இங்கு தேவதைகள் இல்லை. இது மனிதனின் உலகமாகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகியோர் தெய்வீக குணங்கள் உடைய மனிதர்கள் ஆவார்கள். இதை டெய்டீசம் தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. அதாவது தெய்வங்களின் தேவதா தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தில் எல்லோரும் தேவி தேவதைகள் ஆவார்கள். சூட்சமோதனத்தில் இருப்பவர்களோ பிரம்மா விஷ்ணு சங்கரர். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்று தான் பாடுகிறார்கள் இல்லையா? ஆனால் பகவான் யாரை சொல்ல முடியும்? சிவனை மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ சிவ பகவான்னு தான் நம்ம சொல்ல முடியும். சிவன் தேவதை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, முடியாது. மனிதர்கள் பகவான் என்று கூற முடியாது. மனிதர்களை பகவான்னு கூற முடியாது. 3 அடுக்கு மாடி உள்ளதல்லவா? நாம் 3வது மாடியில் உள்ளோம். சத்தியுகத்திலிருந்து தெய்வீக குணமுடைய மனிதர்களோ பிறகு அசுர குணமுடைய மனிதர்களோ ஆகிவிடுகிறார்கள். இங்கு இருக்கும் மனிதர்களோ தமோ பிரதானமாக உள்ளார்கள். சிவனிடம் கூட சிவனுடைய கோவிலுக்கு கூட செல்கின்றார்கள். அங்கே போகும்போது பூ கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன மாதிரியான பூ எடுத்து போகிறாங்க? எருக்கும் பூவை எடுத்து வருகிறார்கள். இப்பொழுது இப்பேற்பட்ட பரம்பிதா பரமாத்மா அவரிடம் என்ன எடுத்து செல்கிறார்கள்? தமோ பிரதானமான முட்களிடமோ அல்லது தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலரை எடுத்து செல்கிறார்கள். மேலும்
சிவனின் கோவிலுக்கு என்ன எடுத்து செல்கிறார்கள்? சிவனுடைய கோவிலுக்கு வந்து பூ எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பகவானிடம் பால் எவ்வாறு அர்ப்பணிக்க வேண்டும் எதுவுமே தெரியல அவங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். இப்போ பால் வந்து கூட எப்படி பண்ணுறாங்க, 5% தான் பால் இருக்குது, மீதியெல்லாம் தண்ணி கலந்து எடுத்துகிட்டு போய் சிவனுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் புரிய வைக்கப்பட்டிருக்கு. யார் முதலில் சூரிய வம்சத்தில் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் எல்லோரையும் விட அதிகமான பக்தி செய்துள்ளார்கள். அப்போ அவர்கள்தான் இங்கு வருவார்கள். யார் நிறைய பக்தி செஞ்சுருக்காங்களோ அவங்க தான் முதல்ல இந்த ஞானத்துக்கு வர முடியும் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு தான் முதலில் ஞானத்தை அளிக்கின்றார். ஆனால் நீங்களும் வரிசை கிரமமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். நாங்கள் தூரத்தில் இருந்து வருகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்களா குழந்தைங்க. எனவே தினமும் எங்களால் படிக்க முடியாது என்று சாக்கு போக்கு குழந்தைங்க சொல்கிறாங்க. இந்த ஞானத்தை இந்த படிப்பை படிப்பதற்கு நாங்கள் தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் 10 மைல் தூரம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் உங்களுடைய அனைவரையும் விட யார் தூரத்துலேருந்து வராங்க? நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் இதே தேசத்தில் தானே இருக்கீங்க. ஆனால் சிவபாபா தான் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வராரு, வந்து நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நான் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. பக்தர்கள் அமர்நாத்தை தரிசனம் செய்வதற்காக எங்கெங்கோ இருந்து வராங்க. ஆனால் இங்கோ அமர்நாத்தே வந்து சுயம் பாபாவே உங்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கின்றார். உங்களை உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்துள்ளேன். நீங்கள் சாக்கு போக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவரு தூர தேசத்துலேருந்து வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, ஆனால் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிவபாபா கேட்குறாரு. அதிகாலை அமிர்த வேளை யார் வேண்டுமானாலும் வர முடியும். அந்த நேரத்தில் எந்த பயமும் இல்லை. யாரும் உங்களை கொள்ளையடிக்கவும் மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது பொருள், நகைகள் ஆகியவை இருந்தால் பறிப்பார்கள். ஆனால் திருடர்களுக்கு தேவையானது பணம், பொருள் தான். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி அவங்களால திருட முடியும் இல்லையா? உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் தான் உருவாக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே உருவாக்குக்கிறீங்க. அதை யாராலையும் திருட முடியாது. தந்தை வருவதும் இந்த பாரதத்தில் தான். இந்த பாரதத்தை தான் சொர்க்கமாகவும் ஆக்குறாரு. ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான வழியும் தந்தை தான் சொல்கின்றார். இதில் முழுக்க முயற்சி தான் முக்கியம். புருஷார்த்தம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியச்சாரம்: தந்தை அளிக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்காக ஓடோடி வர வேண்டும். இதில் எந்த ஒரு விதமான சாக்கு போக்கும் கூறக்கூடாது. தந்தையின் நினைவில் 10 மைல் கால் நடையாக நடந்தாலும் கூட களைப்பு ஏற்படாது. தந்தை இந்த ஞான பொக்கிஷங்களை கொடுக்கும்போது நீங்கள் ஓடோடி வரணும். எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. சரிங்களா? 10 மைல் தூரம் நீங்கள் தந்தையோட நினைவில் நடந்தீங்கனாலும் உங்களுக்கு டயர்டாக ஆகாது. 2. வெற்றி மாலையில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும். நீங்கள் வெற்றி மாலையில் வரணும்னா முதல்ல உங்களுக்கு ஆதாரமே இந்த படிப்பு தான். இந்த படிப்பின் மீது வந்து கவனம் இருக்க வேண்டும். முள்ளிலிருந்து மலராக மாற்றக்கூடிய சேவை நீங்கள் செய்ய வேண்டும். மற்றும் அதன் கூடவே இந்த இனிமையான ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: சங்கம யுகத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக பெற்று சர்வ பிராப்தி சம்பன்னமாகுக. இந்த சங்கம யுகத்தில் பாப்தாதாவின் வாக்கு: ஒன்றை கொடு, லட்சம் எடு. எப்படி அனைத்திலும் உயர்ந்த நேரம், பிறவி, பட்டம் யாவும் இந்த நேரத்திற்குரியதோ அவ்வாறாக சர்வ பிராப்திகளின் அனுபவமும் இப்போதே ஏற்படுகிறது. நீங்கள் 1 மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு லட்சம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. எவ்வளவு வேண்டுமோ, எப்போது வேண்டுமோ அவ்வளவும் உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு தருவதற்கான சேவை, உங்களுக்கு தருவதான சேவையை செய்யறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. இப்போது வரம் தரும் வள்ளலே உங்களுடையவர் ஆகிட்டார்.
விதையே உங்கள் கையில் உள்ளபோது விதை மூலமாக வேண்டியதை ஒரு நொடியில் பெற்று அனைத்து பிராப்திகளையும் முழுமையாக பெற வேண்டும். வரம் தர வள்ளலே உங்களுடைய சேவகன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா அப்படின்னா நம்ம அவருக்கு சேவை செய்யணும். ஸ்லோகன்: இன்னல் எதுவாயினும் இன்னல் போகலாம், ஆனால் குஷி போகக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே குஷி மட்டும் நம்மளை விட்டு போகக்கூடாது. ஓம் சாந்தி.